ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி வட்டியில் ஷிவ்கே ஃபரிஷ்தே 33வது நாள். இன்னைக்கு அவ்யக்தவாணியோட டேட்டு 4/4/84. இந்த அவ்யக்த மொழியோட டைட்டில் சங்கமேகம் சிரேஷ்ட வேலை, உங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய நேரம் இது. இந்த முழு கல்பத்திலையும் பாக்யவானான யுகம் எதுனா இந்த சங்கமயுகம்தான். சங்கமயுகத்தில் பிறப்பு எடுக்கிறதே ரொம்ப பாக்கியமான விஷயம். ஏன்னா கோடியில் சிலர் தான், அதுலேயும் சிலர் தான், ரொம்ப சிலரோட ஜென்மம்தான் இந்த சங்கம யுகத்தில் ஏற்படுது. சங்கம யுகம் சர்வ பிராப்திகளுக்கான யுகம். எவ்வளோ நம்ம இந்த சங்கம யுகத்தில் சேமிக்கிறோமோ அவ்வளோ நம்ம அநேக ஜென்மம் பிராப்தி நமக்கு கிடைக்கிது. சங்கம யுகத்தை எவ்வளோ மகிமை பண்ணுவோமோ அவ்வளோ கம்மி தான். இன்றைக்கி கூட நம்ம இங்கே இந்த உட்காடுறோம், இந்த கிளாஸ் கேட்குறோன்னா அது எதோட பிராப்தி? இந்த சங்கம யுகத்தோட பிராப்தி. ஸோ அதனால் அவ்யக்த பாப்தாதா சங்கம யுகத்தோட மகிமை சொல்லிகிட்டே வராரு. அவ்யக்த முறையில் பாபா இதோட மகிமை பற்றி சொல்கிறாரு. ஸோ இப்போ யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? சங்கம யுகத்துக்கு பாபா என்னென்ன சொல்லியிருக்காரு? வைரத்துக்கு சமமான யுகம், பாபா மிலனுக்கான நேரம் இது, ஜென்ம ஜென்ம பிராப்தி அடைகிறதுக்கான நேரம் இது. இது லீப் யுகம். எப்படி ஃபெப்ரவரி 4 வருஷத்தில் ஒரு வாட்டி வருதோ அந்த மாதிரி இது ஒரு லீப் யுகம். பறக்கும் கலையில் போகிறதுக்கான யுகம். ஸோ மாயாவை விரட்டி அடிக்கக்கூடிய நேரம் இது. ஸோ 1916 2017 வரைக்கும் பாபா சங்கம் யுகத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. சங்கம் யுகம் புருஷோத்தம் ஆகிறதுக்கான யுகம், சர்வசிரேஷ்ட புருஷோத்தம் ஆகிறதுக்கான யுகம். ஏன் சங்கம் யுகத்தை மட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க, சர்வசிரேஷ்ட புருஷோத்தம் ஆகிறதுக்கான யுகம்னு ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? ஏன்னா சங்கம் யுகம்னா சர்வசிரேஷ்ட புருஷோத்தம் ஆகிறதுக்கான யுகம். அதாவது புருஷ்னா ஆத்மா தன்னுடைய சர்வசிரேஷ்ட ஸ்வரூபத்தை தாரணை பண்ணுது. அதனால தான் இதை சர்வசிரேஷ்ட புருஷோத்தம் யுகம்னு சொல்லப்படுது. அடுத்து சங்கம் யுகத்தை பற்றி பாபா சொல்கிறாரு. இது பரிவர்த்தனுக்கான யுகம், மாற்றம் செய்கிறதுக்கான யுகம். இங்கே ஆத்மா ஸ்வபரிவர்த்தன் மூலியமாக விஸ்வ பரிவர்த்தன் பண்ணுது. 3வது சங்கம் யுகம் பாபாவை பிரத்யட்சமாக சந்திக்கக்கூடிய யுகம். வேறு எந்த கல்பத்திலையும் நம்ம பாபாவை டைரெக்டாக சந்திக்க முடியாது. இந்த சங்கம் யுகத்தில் மட்டும்தான் நம்ம டைரெக்டாக பாபாவை சந்திக்க முடியும். இந்த யுகத்தில் மட்டும்தான். 4வது சங்கம் யுகம்னாலே புருஷார்த்தம் மற்றும் பிராப்திக்கான யுகம். எவ்வளோ நம்ம புருஷார்த்தம் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு பிராப்தியோ பிராப்தி, வருங்காலத்தையும் பிராப்தியோ பிராப்தி, ஒன்றுக்கு பல மடங்கு கிடைக்கிது. அடுத்த சங்கம் யுகம்னா அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகிறதுக்கான யுகம். இந்த சங்கம் யுகம் எவ்வளோ இந்த உடல்லேருந்து விலகி போயிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஃபரிஷ்தாவாகி இந்த யுகத்தில் ஃபரிஷ்தா ஆக முடியும். அப்புறம் வருங்காலத்தில் தேவி தேவத்தை ஆக முடியும். அடுத்து சங்கம் யுகம்னா என்னது? புது உலகத்தை நாற்று நடுறதுக்கான யுகம். ஏன்னா நம்ம எல்லாரும் யார்? நம்ம எல்லாரும் ஃபவுண்டேஷன். இந்த சங்கம் யுகத்தில் தான் நம்ம அந்த அஸ்திவாரம் போடுறோம். அடுத்து சங்கம் யுகம்னா என்னது? சிரேஷ்ட கர்மம் செய்யக்கூடியதுக்கான யுகம். சிரேஷ்ட கர்மத்தின் மூலயமா சிரேஷ்ட ஆத்மா ஆகிறதுக்கான யுகம். எவ்வளோ நம்ம சிரேஷ்ட கர்மம் பண்ணுறோமோ அவ்வளோ சிரேஷ்ட பாக்கியம் உருவாகும். எவ்வளோ சிரேஷ்ட கர்மம் பண்ணுவோமோ அவ்வளோ சிரேஷ்ட ஆத்மா ஆகும். அடுத்து சங்கம் யுகம்னா சேவைக்கான யுகம். நம்ம உடல் மனம் பொருள் மூலியமாக இந்த கல்பத்தில் நம்ம எல்லாத்தையும் சஃபல் பண்ணுறோம், ஜமாவும் பண்ணிக்கிறோம். சங்கம் யுகம் என்றாலே சர்வசிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நேரம், நம்மளோட அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய நேரம். அதனால் இன்றைக்கி பாபா என்ன சொல்கிறாரு? சங்கம் யுகம்னாலே சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நேரம். அப்போ அதிர்ஷ்டம்னா என்னது? பாக்கியம்னு சொல்கிறீங்க, வேற என்னாலும் சொல்லலாம். முதல்ல பாபா என்ன சொல்கிறாரு? சிரேஷ்ட ஜென்மம், சிரேஷ்ட அதிர்ஷ்டம், அதை பற்றி பாபா சொல்கிறார். நம்ம எப்பயிலேருந்து பாபா குழந்தையாயிருக்கோமோ நம்மளுடைய சிரேஷ்ட ஜென்மம் ஏற்படுது. நம்மளோட அதிர்ஷ்டம் திறந்துருச்சு, அதாவது லாட்ரி அடிச்சிருச்சு, நமக்கு லாட்ரி கிடச்சிருக்கு. அப்போது அதிர்ஷ்டம்னா என்னது? பாக்கியத்தின் ஆதாரம் என்னது?
நம்முடைய கர்மம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்ல புருஷார்த்தம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பாக்கியம் உருவாக்கிட்டே போகும். ஸோ அதனால் பகவான் வாச்சு இன்னைக்கு முரளியில் கூட பாபா சொல்கிறாரு, சிரேஷ்ட தந்தை, சிரேஷ்ட ஜென்மம், சிரேஷ்ட பரிவாரம் கிடச்சிருக்கு, சிரேஷ்ட ஆஸ்தி கிடச்சிருக்கு, சிரேஷ்ட கஜானா கிடச்சிருக்கு. இதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாபா கொடுத்துருக்காரு. இப்போ பாபா ஒருத்தர் தான். இந்த ஒரு ஜென்மம், பரிவாரமும் ஒன்று, ஆஸ்தியும் ஒரே மாதிரி தான். இருந்தாலும் ஏன் எல்லாரும் வரிசைக்கிரமமாக இருக்கீங்க? ஏன் எல்லாரும் வரிசைக்கிரமமாக இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாபா கொடுக்குறாரு, ஒரே மாதிரி பிராப்தி கொடுக்குறாரு. இருந்தாலும் ஏன் நம்பர் வார் ஆயிடுறீங்க? ஏன்? என்ன காரணம்? இப்போ இங்கே உதாரணத்துக்கு பாபா ஒன்று சொல்கிறாரு. ஒரு பெயிண்டர் இருக்கார், ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க ஒரு படம் வரைகிறாங்க. ஆனால் அதில் சில படம் 100 ரூபாய்க்கு தான் விற்கப்படுது, சில படம் கோடிக்கு அதை விற்கப்படுது. என்ன வித்தியாசம் ரெண்டுத்திலையும்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன வித்தியாசம் இருக்கலாம் அந்த 2 படத்துலையும்? அந்த பர்ஃபெக்ஷன், அந்த சம்பந்தா, அந்த படத்தில் எவ்வளோ அந்த படத்தை பர்ஃபெக்டாக வரைகிறாங்களோ அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும், அவ்வளோ அதுக்கு காசு கிடைக்கும், அவ்வளோ அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாபா சொல்கிறாரு, எல்லா குழந்தைங்களும் உங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிருக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் குறைவாக இருக்கனால என்ன ஆகுது, முழுமையாக இல்லாதனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் பின்னாடி தங்கிடுறீங்க, அதோட வேல்யூ குறைஞ்சி போயிடுது. அதனால் இன்றைக்கி பாபா என்ன பார்க்குறாரு, உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் ரேகையை பாபா பார்க்குறாரு. அடுத்து பாபா சொல்கிறாரு, உங்கள் அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தை வரைங்க. அப்போ அந்த அதிர்ஷ்டத்தின் சித்திரம் என்னது? அதிர்ஷ்டம்னா பாக்கியம், தஸ்வீர்னா அந்த சித்திரம்னா என்னது? அதை எதை சொல்லலாம்? அந்த சித்திரம்னா என்னது? நம்மளுடைய அந்த கண்ணாடின்னு சொல்லலாம். தக்தீர்னா பாக்கியம், தஸ்வீர்னா நம்மளுடைய கண்ணாடி. நம்மளே பார்க்க முடியுமா? நம்மளே பார்க்க முடியுமா? முழுமையாக பார்க்க முடியாது. ஆனால் முன்னாடி கண்ணாடி இருக்குன்னா நம்ம முழுமையாக பார்க்க முடியும். இப்போலாம் ஃபோனில் செல்ஃபிலேயே நம்மளை பார்த்துக்க முடியும். ஆனால் கண்ணாடியில் நம்மளை முழுமையாக பார்த்துக்க முடியும். கண்ணாடியில் நம்ம முழுமையாக பார்த்துக்க முடியும். ஸோ அப்போ நம்ம அதிர்ஷ்டத்தை நம்ம கர்மத்தின் மூலியமாக மாற்றணும். அதாவது நம்ம எந்த கர்மம் செஞ்சாலும் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், சேவை எல்லாமே நம்ம கர்மத்தில் சிரேஷ்டமாக தெரியணும். அதாவது மக்களுக்கு அனுபவம் ஆகணுமா, இவங்களை யார் இந்த மாதிரி மாற்றினாங்க. அடுத்து ரேகைகளை பற்றி பாபா சொன்னார். 5 விதமான ரேகைகள், 5R ஞாபகம் வச்சுக்க. ஸோ யாராவது பார்க்காம சொல்ல முடியுமா 5 ரேகை என்னன்னு? நெற்றியில் உள்ள ரேகை, 2வது உங்கள் முகத்தில் உள்ள ரேகை, கையில் உள்ள ரேகை, காலில் உள்ள ரேகை. இங்கே ஒரு ஷார்ட்கட் ரெடியாக இருக்கும். ஃபஸ்ட்டு HR, MR, அதாவது எம்னா மஸ்தக் ரேகா, நெற்றியில் உள்ள ரேகை. அடுத்து NR, கண்ணில் உள்ள 9 ரேகா, கண்களில் உள்ள ரேகை. அடுத்து MR, உங்கள் புன்சிரிப்பின் அந்த ரேகை. 4வது HR, கைகளின் ரேகை. அடுத்து 5வது PR, அதாவது உங்கள் காலின் ரேகை. MR மஸ்தக் ரேகா, நெற்றியின். NR 9 ரேகா, கண்களில் உள்ள ரேகை. MR முஸ்கராட் ரேகா. HR கையில் உள்ளது. லாஸ்ட்டாக காலில் உள்ள ரேகை. இந்த 5R பாபா சொல்லியிருக்கார். ஸோ இந்த ரேகைகளை பற்றி பாபா இன்றைக்கி பேசுகிறார். இதில் ஃபஸ்ட்டு என்ன வருது? நெற்றியின் ரேகை. நெற்றியின் ரேகை என்னென்னா உங்கள் மனசில் உள்ள எண்ணங்கள். அதாவது உங்கள் மனம் எப்படி இருக்கணும்,
மனதின் சக்தி சர்வசிரேஷ்ட சக்தி. அதாவது அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய முக்கியமான ஃபவுண்டேஷன் இந்த மன்சா சக்தி. உங்கள் மன்சா சக்தி மூலயமா நீங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறது ஈஸியாக இருக்கும். அது ஹெல்ப் பண்ணுது. எப்படி? எல்லோரும் சொல்லுங்கள். நல்ல சங்கல்பம் பண்ணுறீங்க, சுபபாவனை பண்ணுறீங்க, சுப காமனை பண்ணுறீங்க, மன்சா சேவா பண்ணுறீங்க. அடுத்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ் பண்ணுறோம். ஸ்தூல சேவை நம்ம ஒரு 4-5 மணி நேரம் பண்ண முடியும். 8 மணி நேரம் 12 மணி நேரம் கூட பண்ண முடியும் ஸ்தூல சேவை. அடுத்து நம்ம கர்மம் செய்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ சங்கல்பம் வருது? ஒரு 60 சங்கல்பம் வருதுன்னு வைங்களேன். அப்போ நம்ம மனசில் ஒரு நிமிஷத்தில் 60 சங்கல்பம் ஓடுது. அப்போ கர்மம் செய்யும்போது நம்ம கர்மம் செய்கிறோம், ஆனால் நம்ம மனசில் 24 மணி நேரம் எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ எது அதிக இம்பார்ட்டண்ட்? எண்ணங்கள். ஏன்னா உங்கள் எண்ணங்கள் வந்து நாலாப்புறமும் பரவிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எந்த கர்மம் செஞ்சாலும் உங்கள் மனமும் ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்போ நம்மளோட கவனம் எங்கே இருக்கணும்? உங்கள் மனதின் சக்தியில் இருக்கணும். நான் எப்படி வந்து யோசிக்கிறேனோ அந்த மாதிரி வைப்ரேஷன் நாலாப்புறமும் பரவும். நான் துக்கமாக இருந்தால் நாலாப்புறமும் துக்கத்தின் வைப்ரேஷன் தான் போகும். எனக்கு உள்ளார எந்த கோவம் வருதுன்னா அப்போ நாலாப்புறமும் என்ன பரவும்? அந்த கோவத்தின் வைப்ரேஷன் தான் தெரியும். சந்தோஷத்தில் இருந்தால் சந்தோஷத்துக்கான வைப்ரேஷன் தெரியும். ஒரு சென்டரில் 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. 2 பேரும் நல்லா இருந்தாங்க. ஆனால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக சண்டை வந்துருச்சு. அவங்க வந்து ஒருத்தவங்க கூட பேசிக்கல. 1 வருஷம் வரைக்கும் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க மற்றவங்களை வந்து பார்த்துக்கவே இல்லை. இவங்க இங்கேருந்து வந்தால் அவங்க அந்த பக்கத்துலேருந்து போயிடுவாங்க, முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த 2 சிஸ்டரும் உப்பு தண்ணி மாதிரி இருந்தாங்க. ஆனால் 1 வருஷம் கழித்து ஒரு மாற்றம் வந்து தான் அவங்க 2 பேரும் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்? அப்போ மனசா சக்தியில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. இவ்வளோ நாள் அவங்க பேசாமல் இருந்தாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, அந்த சங்கல்பத்தை விட்டுட்டாங்க, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டாங்க. அந்த சிஸ்டரை பற்றி சிவபாவனை வச்சாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? அடுத்த சிஸ்டருக்கும் அந்த வைப்ரேஷன் கிடைச்சிது. அவங்க முன்னாடிலேருந்து வரும்போது ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ இது என்னது? அதாவது ஒருத்தவங்க வந்து நல்ல வைப்ரேஷன் வைக்கும்போது அவங்க அந்த வைப்ரேஷன் வந்து மற்றவங்களுக்கு போய் சேருது. அதுக்கு நமக்கு உள்ளாரேருந்து அந்த சக்தி தேவை. இப்போ மனசா சக்தி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம மனசா சக்தி எப்படி இருக்கணும்? ரொம்ப தூய்மையாக இருக்கணும், பவித்திரமாக இருக்கணும், சுப்பாவனா சுப காம்னாவாக இருக்கணும், பவித்திர சங்கல்பமாக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப சிரேஷ்ட ஆத்மாக்கள். இப்போ சிரேஷ்ட ஆத்மாவின் சங்கல்பம் மற்றவங்க வரைக்கும் ரீச் ஆகும். 2வது வந்து நம்மளுடைய NR, அதாவது கண்களின் ரேகை, 9 ரேகா, அதாவது ஆன்மீக திருஷ்டின்னு பாபா சொல்கிறார். ஆன்மீக திருஷ்டினா என்னது? தன்னையும் ஆத்மான்னு பார்க்கணும், மற்றவங்களையும் ஆத்மான்னு பார்க்கணும். எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, குருவார் அன்னைக்கு போக வைக்கும்போது நானும் போகில் உட்காருவேன். அப்போ எனக்கு வந்து எங்கள் சென்டரில் தீதிலாம் போக வைக்கும்போது அவங்க கண்கள்லேருந்து தேவிகளோட காட்சி கிடைச்சிது. அவங்க கண்ணிலேருந்து அவ்வளோ சக்தியான பவர்ஃபுல் ரேஸ் என்கிட்ட வரும். அவங்க கண்களை பார்க்கும்போது எனக்கு தெய்வீகளின் சாட்சாத்காரம் கிடைச்சிது. நான் இன்றைக்கி கூட அதை நினைக்கும் போது என் கண்களில் தண்ணி வந்துடும். அப்போ நான் என்னுடைய திருஷ்டி அவ்வளோ பவர்ஃபுல் ஆக்கியிருக்கேன்னா, யாராவது என்னை பார்க்கும்போது அவங்க திருஷ்டி சஞ்சல் ஆகக்கூடாது. அவங்க என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தேவி தேவதா சாட்சாத்காரம் ஆகணும். நான் சிவசக்தின்னு அவங்களுக்கு தெரியணும். அப்போ ஆன்மீக திருஷ்டினா என்னது? நம்ம திருஷ்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து பாபா சொல்கிறாரு, அதுக்கடுத்து என்ன வருது? MR, அதாவது முஸ்குராஹட் ரேகா, புன்சிரிப்பின் ரேகைகள். புன்சிரிப்பின் ரேகைனா என்னது? சர்வ பிராப்தி சம்பன், அதாவது திருப்தியான ஆத்மா. யார் எல்லா பிராப்திகளின் சம்பன்னமாக இருக்காங்களோ அவங்க தான் திருப்தியாக இருக்க முடியும். யார் வந்து ஆசைனா என்ன தெரியாமல் இருக்காங்களோ அவங்க தான் திருப்தியாக இருக்க முடியும். எங்கே திருப்தி இருக்கோ அங்கே புன்சிரிப்பு தானாகவே இருக்கு.
எங்கே திருப்தி இல்லையோ அங்கே துக்கம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, சக்தி வந்து பாதாமில் இல்லை, செரிப்பில் தான் இருக்குது, அவங்க பொன் செரிப்பில் தான் இருக்குது. இப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிது. இதுலேருந்து என்ன மோட்டிவேஷன் கிடைச்சிது? நம்ம வந்து மற்றவங்களுக்காகவும் சக்தி ஆக முடியும். நம்ம பொன் செரிப்பினால நம்ம மற்றவங்களுக்கும் சக்தி கொடுக்க முடியும். அவங்களுக்கான சக்தியாக நம்ம வர முடியும். அதுக்காக நம்ம என்ன முயற்சி பண்ணணும்? எப்பயுமே சந்தோஷமாக இருக்க என்ன முயற்சி பண்ணணும்? யாராவது துக்கமாக நம்மள்ட்ட வராங்க, உங்கள் முகமே வந்து துக்கமாக இருந்தால் எப்படி இருக்கும்? யாராவது உங்கள்கிட்ட வருவாங்களா? யாருமே வரமாட்டாங்க. தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவரே துக்கமாக இருக்கார், என்ன இங்கேருந்து சந்தோஷப்படுத்த முடியும்? ஆனால் அதே உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்மைலிங் ஃபேஸாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்போது உங்கள் பக்கத்தில் அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே வருவாங்க. ஜெயந்தி தீதி ஹாஸ்பிட்டல் வரும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க எப்பயுமே பொன் சிரிப்போடு இருப்பாங்க. நான் அவங்கள பார்த்த உடனே நான் எல்லாத்தையுமே மறந்து போயிடுவேன். அப்போ அவங்கள ஓம் சாந்தி சொல்லும்போது அவங்க எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு சக்தி இல்லை, ஏன்னா அவங்க எல்லா பிராப்தியும் சம்பன்னமாக இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு அந்த லைட்னஸ் ஃபீல் ஆகுது, ஒரு குஷி வருது. ஏன்னா அவங்க எல்லா பிராப்தியும் நிரம்பி இருக்காங்க. அதாவது நம்மளும் ஒவ்வொரு சூழ்நிலை எவ்வளோ கடுமையான சம்ஸ்காரமாக இருந்த ஆத்மா இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம எப்படி இருக்கணும்? நான் வந்து சந்துஷ்டாக இருக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் திருப்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்க முடியும். நானே துக்கமாக இருந்தேன்னா அப்போ நம்ம வந்து மற்றவங்கள எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். அதாவது நான் அவ்வளோ வந்து நிரம்பி இருக்கேன்னா என்னுடைய ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து மற்றவங்களுக்கு ஒரு சக்தியாக மாறிடணும். அடுத்து 4வது பாபா என்ன சொல்கிறாரு? HR, அதாவது ஹாத்தோं की ரேகை, கைகளின் ரேகை. அதாவது இதில் பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, சிரேஷ்ட கர்மத்தின் ரேகை. கைகளின் ரேகைனா சிரேஷ்ட கர்மத்தின் ரேகை. அதுக்கு தான் புகழ் இருக்குது, அதுக்கு தான் பாடப்பட்டிருக்கு. எப்படி பாடப்பட்டிருக்கு? அதுக்குள்ள பாட்டு என்னது? ஒரு பாட்டு கூட இருக்குது, கர்மம் ஹமாரே சிரேஷ்ட பனேங்கே ஜப் ஹம் குத் பர் கௌர் கரேங்க அப்படின்னு ஒரு ஹிந்தி பாட்டு இருக்குது. கர்மம்னா என்னது? நடக்கிறது, பேசுறது, சாப்பாடு செய்கிறது, இதெல்லாமே கர்மம் தான். அது எல்லாரும் தான் பண்ணுறாங்க. ஆனால் சிரேஷ்ட கர்மம்னா என்னது? சுகம் கொடுக்கறது, சுகம் வாங்கிறது, சிரேஷ்ட ஸ்மிருதியில் இருக்கிறது, மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது. ஒரு முல்லை பாபா சொல்கிறாரு, சங்கம யுகத்தில் உள்ள ஒவ்வொரு கர்மம் வைரத்தோட வேல்யூவலானதான். அப்போ நம்ம எவ்வளோ வந்து கர்மத்தில் கவனம் கொடுக்கணும். அதனால் பாபா சொல்கிறாரு, உங்கள் அதிர்ஷ்டத்தை கர்மத்தின் மூலயமா உருவாகணும். அப்போ நம்ம கர்மத்து மேலே எவ்வளோ கவனம் கொடுக்கணும். எப்படி நம்ம சிரேஷ்ட கர்மம் பண்ணுறது? சில நேரத்தில் நம்ம சாப்பாட்டுக்கு உட்காடுறோம், யாருக்கோ இருமல் வருது, அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறோம். அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மனசுலேருந்து வரும்? ஆசீர்வாதம் வரும். அப்போ ஒரு ஆசீர்வாதம் எவ்வளோ வந்து வருமானம் நமக்கு, அது இந்த கர்மத்தின் மூலியமாக தான் செய்ய முடியும். அதனால் இந்த சங்கம் யுகத்தில் ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும், சுகம் கொடுக்கணும், குஷி கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த கர்மத்தின் மேலே ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும். அடுத்து பாபா சொல்கிறாரு, உங்கள் கால்களின் ரேகை, PR, பாவ்கி ரேகா. அதாவது ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய சக்தி. எனக்கு என்னுடைய ஹாஸ்டலோட ஒரு காட்சி ஞாபகம் வருது. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்குது. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, என் கூட உள்ள பேட்ச்மேட்டு நம்ம வெளியே ரிசப்ஷனில் நின்று இருந்தோம். அப்போ என் கூட கொஞ்சம் பேர் வாக்கிங் போனாங்க. ஹாஸ்டலில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் தான் இருக்கணும். எந்த ஒரு ஸ்ரீமத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வெளியே போனாலும் பெரிய சிஸ்டர்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். அமிர்த வேளா, ஈவினிங் யோகா எல்லாமே வந்து ஸ்ரீமத் படி தான் பண்ணணும். அப்போ எல்லாமே ஸ்ரீமத் படி தான் பண்ணணும். ஒரு வாட்டி என்னாச்சு, என் கூட உள்ள பேட்ச்மேட் வந்து வாக்கிங்க்கு போனாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க, நீங்களும் வாங்க வாக்கிங். நான் சொன்னேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தீதி கேட்டாங்க, என்ன
எல்லோரும் எங்கே போயிருக்காங்க, எல்லோரும் வாக்கிங் போயிருக்காங்க. அப்போ அந்த தீதி கேட்டாங்களாம், நீ ஏன் போகலன்னு. இது ஸ்ரீமத்தில் கேட்காம போகிறதுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெரிய சிஸ்டர் கேட்டாங்க. சென்டரில் சில சேவை இருந்தது. அப்போ அந்த பெரிய சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, யார் இன்றைக்கி வாக்கிங்க்கு போகலையோ அவங்க வந்து சென்டர் சேவைக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ பிராப்தி இருக்குது. எனக்கு துக்கமும் ஆச்சு, சந்தோஷமும் ஆச்சு. துக்கம் என்னன்னா சேர்ந்து வாக்கிங் போக முடியல. சந்தோஷம் என்னென்னா ஸ்ரீமத்தை மிஸ் பண்ணல. ஸ்ரீமத் படி யார் நடக்க முடியும், யார் ஆக்யாக்காரியாக இருக்காங்களோ, யார் வந்து தைரியமாக இருக்காங்களோ, ஸ்ரீமத் படி யார் நடக்க முடியும்னு யார் ஆக்யாக்காரியாக இருக்காங்களோ. அப்போ அமிர்தவேலேருந்து நைட்டு வரைக்கும் பாபா நிறைய ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு. எப்படி எந்திரிக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி போகணும் அப்படின்னு. இப்போ யார் அதுபடி நடக்க முடியும், யார் ஆக்யாக்காரியாக இருக்காங்களோ, யார் நம்பர் 1 இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஸ்ரீமத் படி நடக்க முடியும். அடுத்து பாபா சொல்கிறாரு லாஸ்ட்டில், அஷ்டதேவ் மற்றும் இஷ்டதேவ் பற்றி இந்த முல்லையில் பாபா சொல்கிறாரு. தாத்தாவும் ஒருத்தர் தான், கொடுக்கக்கூடியவரும் ஒருத்தர் தான். ஸோ அதனால் எல்லோரும் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் சில பேர் சம்பன் ஆகிறதுனால அஷ்டத்தன் ஆகிடுறாங்க. அதில் கொஞ்சம் கம்மியாகிறதுனால என்ன அஷ்டதேவில் வந்துடுறாங்க, இஷ்டதேவில் வந்துடுறாங்க. சில பேர் இவங்கள பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்காங்க. அப்போ நான் என்ன மாதிரி ஆத்மா ஆகணும், நான் எந்த நம்பரில் வரணும், அப்போ நான் எப்படி புருஷார்த்தம் பண்ணணும், நான் நம்பர் 1 வரதுக்கான முயற்சி பண்ணணும் நான். ஸோ இந்த 5 ரேகையில் நான் வந்து என்ன முயற்சி பண்ணணும் அதை வந்து செக் பண்ணுங்கள். நான் என்னுடைய நெற்றி ரேகை மாற்றணுமா, கண்ணை மாற்றணுமா, அந்த மாதிரி நீங்களே வந்து உங்களை செக் பண்ணி பாருங்கள், எந்த ரேகையை வந்து நான் மாற்றணும். பாபா வந்து இங்கே 2 ரேகை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாபா சொல்கிறாரு. அதில் வந்து மஸ்தக் ரேகை, நெற்றின் ரேகை, கண்ணின் ரேகை, இது 2த்தையும் பக்காவாக்கிட்டிங்கனாலே நீங்கள் சம்பன்னமாகி நம்பர் 1 வர முடியும். அடுத்து பாபா சொன்னார், அவ்வியக்தமாகணுமா இல்லை வெக்தத்தில் இருக்கணுமா அப்படின்னு பாபா கேள்வி கேட்டார். இப்போ நீங்கள் எதில் வர விரும்புகிறீங்க, அவ்வியக்தம் ஆகணுமா இல்லை வெக்தத்தில் இருக்கணுமா? இப்போ அவ்வியக்தமாகணும்னா, அவ்வியக்தனா என்னது, தேகம் மற்றும் தேக சம்பந்தத்திலேருந்து விடுபட்டவங்க, பாபாவுக்கு சமமாக அன்பு மற்றும் விலகி இருக்கக்கூடியவங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஞாராக ஆகுறீங்களோ அவ்வளோ பாபாவுக்கு பியாராக ஆகுவீங்க. அப்புறம் சம்பூர்ணமாகி நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போக முடியும், நிராகார் வீட்டுக்கு திரும்பி போக முடியும். அப்போ பாபா இங்கே சொல்கிறாரு, கேட்குறாரு, அவ்வளோ சம்பன்னம் ஆயிருக்கீங்களா, அவ்வளோ அதிர்ஷ்டசாலியாக இருக்கீங்களா பாபா கேட்குறாரு. ஏன்னா சம்பன் தானா என்னது, ஃபரிஷ்தா ஸ்வரூபம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் இருப்போமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம திரும்பி பரந்தாமத்துக்கு போக முடியும். அதனால் இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னது, நம்ம அதிர்ஷ்டத்தின் தஸ்வீர், அதிர்ஷ்டத்தின் பிக்சர் உருவாகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் அதை பற்றி நீங்கள் சிந்தன் பண்ணி எழுதுங்க. உதாரணத்துக்கு முக்கியமான புருஷார்த்தம் என்னன்னா, சுப் பாவனை சுப் காமனை வைக்கணும் முழு நாள்லேயும், ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் எடுக்கணும், சுகம் கொடுக்கணும் முழு நாள்லேயும். ஸோ இந்த 5 ரேகையிலேருந்து உங்கள் புருஷார்த்தத்துக்காக பாருங்கள். இப்போ நம்ம மன்சாவால் என்ன பண்ணலாம், புருஷார்த்தம் என்ன பண்ணலாம், மன்சாவால் வைப்ரேஷன் கொடுக்கலாம், சுத்தமான சங்கல்பம் கொடுக்கலாம், மற்றவங்களுக்காக நல்ல நல்ல சங்கல்பம் பண்ணலாம். எங்கெல்லாம் இயற்கை சீற்றம் இருக்கோ அந்த இடத்துக்கு சகாஷ் கொடுக்கலாம். கண்களுக்காக என்ன பண்ணலாம், ஆத்மிக் திருஷ்டி, பாய் திருஷ்டி, இனிமையான திருஷ்டி பார்க்கலாம். அடுத்து புன்சிரிப்புக்காக என்ன பண்ணலாம், அந்த ரேகை அதிகரிக்க திருப்தியாக இருக்கணும், இனிமையாக பேசணும். அடுத்த 4வது என்னது, கைகளின் ரேகை, சிரேஷ்ட கர்மம் பண்ணணும், மற்றவங்களுக்கு சகயோகம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறையா ஹோம்ஒர்க் எடுக்கணும். அடுத்து காலின் ரேகை ஸ்ரீமத்தன். அப்போ ஸ்ரீமத்காக என்னால் நான் முயற்சி பண்ணணும், ஃபாலோ பிரம்மா பாபா சமம். பிரம்மா பாபா என்னெல்லாம் பண்ணுவோ அதை நான் பண்ணணும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க. அதில் திருப்தி தான் உங்கள்
இதில் வந்து சிந்தன் பண்ணுங்கள். திருப்தி தான் புன்சிரிப்புக்கான ரேகை. இதில் வந்து நீங்கள் எல்லோரும் இதை பற்றியும் சிந்தன்